ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் நைட்டு டின்னருக்கு நான் சப்பாத்தியும் மீல் மேக்கரில் கிரேவியும் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த கிரேவி எப்படி ரெடி பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு நான் கடாயில் ஆயில் விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கிட்டேன், கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா இந்த மீல் மேக்கரை நான் ஹாட் வாட்டரில் போட்டு சோக் பண்ணி வச்சுருந்தேன், ஊற வச்சு வச்சுருந்தேன். அதை நான் இந்த இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா நான் இதில் மஞ்சத்தூளும் கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா நான் இதில் தேங்காய் விழுதை ஆட் பண்ணல. இது நான் சிம்பிளாக வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா, கொஞ்சோண்டு கடலை மாவு இதில் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். சூப்பரான சுவையான சிம்பிள் மீல் மேக்கர் கிரேவி ரெடி. இது சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் இதில் கொண்டக்கடலை, உருளைக்கிழங்கு இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.